மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா. மெண்டல் போல இன்னைக்காவது ஒழுங்காக போய் ஆர்டரை கொடுக்கணும். நல்ல கஸ்டமராக வரணும். 200 அடினே நம்ப அடினே. 200 அடிக்கணும்னா நீ திருப்பி போட்டு கொண்டு நான் கொடுக்க போகிற கஸ்டமருக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தான் போல. அடிச்ச உடனே அப்படியாவது இந்த அளவுக்கு அடிபட்டுருப்பான் போல. வெற்றியோட திரும்புறேன்டா தாய்லிகளா. ஹலோ அண்ணே, வணக்கம்ண்ணே. ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேசுகிறோம். இந்த ஆப்பிள் ஃபோன் ஆர்டர் போட்டிருந்தீங்க, எங்கண்ணே வரணும்? அண்ணே ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட்டில் வந்துட்டேன், ரைட்டில் வந்துட்டேன், யூட்டன் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே. ஓ அப்படியா, அந்த வந்துட்டேனே. ஆப்பிள் மொபைல் வாங்க இந்த தாய்லி வரான். டே தம்பி, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கடா. நீ பேசாட்டுக்கு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்க. ப்ரோ அவங்க தான் ப்ரோ வாங்கியே கொடுத்தாங்க. எத்தனாவதா தம்பி படிக்கிற? 5th. எது? ஓ 5th. ஆமா ப்ரோ. இந்த கூலி மேனுக்கெல்லாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மொபைல் வாங்கி தராங்க. ஓடிபி சொல்கிறா தாய்லி மோனே. ப்ரோ தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுருக்கீங்க ப்ரோ. சாரா தம்பி, நான் காலேஜ் படிக்கிறப்ப தான்டா தம்பி எனக்கெல்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. அந்த அதில் தாண்டா தம்பி கொஞ்சம் கோவப்பட்டேன்டா. உனக்கெல்லாம் இந்த 5ஆவதுலேயே வாங்கி தராங்களா கூதிமாய். சாரா தம்பி, ஏதோ கோவத்தில் அண்ணே பேசிட்டேன்டா, மன்னிச்சுக்கடா. பரவாயில்ல ப்ரோ. சர்றா தம்பி, அண்ணே வரட்டுமா? சரிண்ணே. தம்பி ஒன்றும் சொல்கிறா, அந்த செல்லை வச்சு என்னடா தம்பி பண்ண போகிற? என்னென்னு எப்படி கேட்டுவிட்டீங்க? நான் இன்ஸ்டாவில் பேம்பஸ் ஆக போகிறேனே. காசுக்காக எவ்வளோ சலிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சர்றா தம்பி விட்டு படம் பார்க்காம தான் சரிதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிக்க வேண்டிய வயசில் மொபைல் வாங்கி கொடுக்க வேண்டியது. நல்லா படிக்கிற பையனும் ஒழுங்காக படிக்காமல் கேம் அது இதுன்னு விளாட ஆரம்பிச்சுட்டு ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவனை போட்டு அடிக்க வேண்டியது. அப்புறம் அவன் சூசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியது. இந்த தாலியை என்னதான் பண்ணுறது? ஹலோ ப்ரோ, ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேசுகிறோம். பிளாக் கலர் லைக்ரா பேண்ட் ஆர்டர் போட்டிருந்தீங்களே, இப்போ எங்கே ப்ரோ வரணும்? ஆமாம் ப்ரோ. சோடா இப்போ எங்கே ப்ரோ? ப்ரோ நீங்கள் சொன்ன அட்ரஸுக்கு வந்தாச்சு. நீங்கள் கொஞ்சம் வெளில மட்டும் வந்து நிற்கிறீங்களா? சோடா வெளில தான் ப்ரோ நிற்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ப்ரோ பக்கத்தில் வந்துட்டேன் ப்ரோ. இந்த அவள் தான் 2 நிமிஷம். வா ப்ரோ. ப்ரோ வந்துட்டேன். வெளில தான் நிற்கிறீங்களா? இங்கே காணா யாருமே இந்த லைனில். தலைவா வெளில தான் தலைவா நிற்கிறேன். நீ எங்கே இருக்க? நீங்கள் சொன்ன அட்ரஸில் தான் ப்ரோ நின்றுட்டுருக்கேன். ஆனால் எனக்கு எந்த வீடுன்னு தான் தெரில. நான் 1/2 மணி நேரமாக வெளில தான் தலைவா இருக்கேன். ப்ரோ நான் தான் தப்பானதுக்கு போயிட்டணும். சிந்தா வெயிட் பண்ணுங்க ப்ரோ, வரேன் ப்ரோ. நீங்கள் வெளில தான் நின்றுட்டுருக்கீங்களா ப்ரோ? அம்மா தலைவா. ஐயோ தலைவா, என்ன தலைவா? பாவா 1/2 மணி நேரமாக நின்றுருக்கேன் பாவா. என்ன பாவா? அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் 30-40 வாட்டி போய்க்கிட்டேன். என்னடா கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கோமே, இன்னும் ஆளை காணாமே, வெளில தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரே. ஒருவேளை நான் தான் தப்பான அட்ரஸ் போயிட்டேனான்னு சொல்லிட்டு மென்டல் தாலி மாதிரி நான் சுற்றி இருக்கேன். நீ வீட்டுக்குள்ள வந்து இப்போ தான் வரியா? சொல்கிறா. பாவா சாரி பாவா, உள்ள லைட்டாக வேலை இருந்துச்சியா? இப்போ உண்மையை சொல்லி தொலைக்க வேண்டியதான்றா. கேடு கட்ட தாலி. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்க, உண்மையை சொல்லி தொலைக்க மாட்டுறானுங்க. கால் பண்ணி ப்ரோ வெளில நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், தலைவா ஆமாம் தலைவா வெளில தான் தலைவா நின்றுட்டு இருக்கேன், நக்கி இருக்கேன், சாப்பிட்டுருக்கேன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் உள்ளுக்குள்ள இருப்பானுங்க. இந்த அப்படி ஆடுற இதுக்கடுத்து உண்மையை மட்டும் தான் சொல்லணும், புரியுதா? தலைவா நல்லா புரியுதியா? மச்சி சொல்றா. மச்சி கொஞ்சம் எமர்ஜென்சிரா, வண்டி இருக்கா மச்சி? ஐயோ மச்சான் வண்டி இல்லையடா மச்சான். எங்க அண்ணன் ஊருக்கு கிட்ட போயிட்டா மச்சான் 1 வாரமா. இப்பதான் உண்மையை பேச சொன்னேன். இருக்கு தாலி மொழி நாசமா போயிடுவாடா. ஆனால் ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேசுகிறோம். கிளி பச்சை கலர் ட்ராக் பேண்ட் ஆர்டர் போட்டிருந்தீங்க. ஏரியாட்டா வந்துட்டேன். எங்கே நான் வரணும் அடுத்து? தலைவா இப்போ எங்கே இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். சேகர் நகர்ட்டா ப்ரோ. அட நம்ம சேகர் நகர் தலைவா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வாயா தலைவா. ப்ரோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன் ப்ரோ. எனக்குள்ளே வந்து ஒரு சிவசக்தி நகர் அப்படின்னு போட்டிருக்கு. ஐயோ தலைவா நீ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக போயிட்ட தலைவா. அப்படியே யூட்டன் போட்டு இங்கிட்டு வாயா தலைவா. கொஞ்சம் ஸ்லோவாகவே வாயா தலைவா. ஹலோ தலைவா, என்ன தலைவா இன்னும் ஆளை காணா? ப்ரோ மெதுவாகவே வந்துட்டு இருக்கேன் ப்ரோ. கோயந்தப்பட்டி தலைவா. அங்கே தான் வந்துட்டு இருக்கியா தலைவா? நம்ம ஊருக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கியா தலைவா? கொஞ்சம் வேகமாகவே வாயா தலைவா. ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ. எங்க தலை இருக்க? ராமையம்பட்டி. தலைவா நீ முன்னாடி ரொம்ப போயிட்டியா தலைவா. அப்படியே யூட்டன் போட்டு கொஞ்சம் இங்கிட்டு வாயா தலைவா. மெண்டல் தாலி விளாண்டுக்கிட்டு இருக்கியாடா கிணத்தாலி. ஒழுங்கா அட்ரஸ் சொல்றா தலைவா. கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு இருக்கும், அந்த வீடுகிட்ட இல்லை தலைவா. வந்துட்டே அவனுக்குள்ள வெளில வாயா. ஐயோ தலைவா இப்பதாயா தலைவா இங்கே மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் தலைவா. ஒரு சின்ன வேலை. நீங்க வரையா தலைவா? எனக்குள்ள வந்தோடனே நான் கையிலேயே கூட வாங்கிக்கிறியா தலைவா? சோறு தான் தின்றியாடா தேவையா? வெயிட் பண்றா, நேரில் வரண்டா. மெயின் ரோட்டுக்கும் வந்துட்டேன்டா. வந்து தொலைடா இப்பயாவது. ஐயோ தலைவா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தியா? நீ வரலன்னு சொல்லிட்டு சரி வீட்லயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டயா தலைவா.
நம்பரை போட்டு லோலாய் கூதியோட பண்றான். இவனை அடிச்சு மண்டையை போந்து விட்டோம்டா. போய் அவன் எங்கடா இருக்க? எவன்டா நீ முதல்ல? தலை கோச்சிக்காதையா தலை, ப்ளீஸ் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வா தலை. தலை எனக்காக கொண்டு வர மாட்டியா தலை? நான் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தேன் தலை. எங்கள் அப்பா நகை கடை மட்டும்தான் தலை வச்சிருக்காரு. கொண்டு வா தலை. வரண்டா உன் வீட்டுக்கு வந்து தொலைறேன்டா. வந்துட்டேன்டா, வெளில வந்து தொலைடா. எங்க தலைவா ஆளை காணா? தலைவா நீ ஏன் வீட்டுக்கு போயிட்டியா? தலைவா நான் என் மாமனார் வீட்டில் இருக்கியா? மேண்டல் முன்னாடி உன் வீடே எனக்கு தெரியாது, இல்லை உன் மாமனார் எனக்கு எப்படிதான் தெரியும்? என்ன பேசுறதுனே தெரியலடா டே கோமா. தலைவா என்ன தலைவா கால் பண்ண கூட அட்டன் பண்ண மாட்டேன். எங்கேயா இருக்கப்ப? ஆர்டரை வந்து கொடுத்துட்டு போயாயோ? ஏன் அழுகுறீங்க? டேய் மெண்டல் தையல் நீயாடா? டே அதை நான் அந்த ராமையம்பட்டியை சாக்கடையில் தூக்கி போட்டேன், போய் எடுத்துக்க. தலைவா தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கியா நீ? 600 அது என்ன எனக்கு தெரியாதியா? என்னோட ஆர்டர் எனக்கு வந்தாகணுமியாயோ? இந்த மாதிரி கிறுக்கு பூண்டையிலேருந்து நம்ம தப்பிக்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது. ஒரு சூப்பர் வேலை இருக்கு மாப்பிள்ள. சொல்லு, என்ன வேலை அது? ஃப்ளிப்கார்ட் ஓட்டு மாப்பிள்ள. ஒரு நாளைக்கு 50 பார்சல் கொடுத்தா நீ 800 900 சம்பாதிக்கலாம் மாப்பிள்ள. வேலையும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை மாப்பிள்ள. கஸ்டமர் ரொம்ப குட்டாக நடத்துப்பாங்க. இந்த வேலையில் ஜாயின் பண்ணி விட்டான் பாரு. ஹலோ, சரி ஆர்டர் போட்டிருந்தீங்க, வீட்டுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் வெளில வரீங்களா? அண்ணா எவ்வளோ ஆச்சு? 600 ரூபா ஆச்சுடா தம்பி. யாருக்குடா தம்பி? அம்மாவுக்கா? சூப்பரா தம்பி, நீ தான்டா கரெக்டாக ஆர்டர் போட்டிருக்க. அம்மாவுக்கா? அண்ணோ என் ஒய்ஃபுக்குண்ணா, மாசமா இருக்கு, அதான் வளகாப்புக்கு எடுத்துறீங்க. அண்ணோ காசு வாங்காம போறேண்ணோ. காசும் வேணாம், ஒரு புண்டை வேணாம். நாளிலேருந்து இந்த வேலை புண்டைக்கு வர மாட்டேன். ஆளை விடுங்க.